ஹக்கீம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இருந்து இப்பொழுது வரை பல்வேறு சட்டங்களை புதிதாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு ஆர்டிஐ தகவல் உரியும் பயிற்சி பற்றையில் ஹக்கீம் அவர்களுடைய பயிற்சியுடன் முடிந்தவுடன் பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு சொந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நடைபெறும். ஆனால் இங்கு காலையில் இருந்து பார்த்தோம் என்றால் பல்வேறு விதமான சட்ட பயிற்சிகள், காவல் நிலைய ஆணைகள், வழக்கு எப்படி நடக்கப்படும், உங்களுக்கு எப்பொழுது ஜாமீன் வழங்கப்படும், வாய்தா என்றால் என்ன, அதே நேரத்தில் கல்வி உரிமை சட்டம், இன்னும் சொல்ல போனால் வருவாய்த்துறை, பல்வேறு துறைகள். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா கல்வியில் நீங்கள் நிறைய ஆர்டிஐ போடுங்க, இன்னும் ஒரு சிலர் சொல்லும் பொழுது காவல்துறையில் நிறைய ஆர்டிஐ போடுங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹக்கீம் அவர்கள் சொல்லிய பொழுது, காலையில் பயிற்சி நடத்திய பொழுது, தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு 1% நபர் 8 கோடி பேர் இருக்கோம்னா எங்களுக்கு 8 லட்சம் பேர் கிடைச்சா போதும், தமிழ்நாட்டை நாங்கள் ஒழுங்குபடுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கு வந்திருக்கக்கூடியவர் யாராவது இதுவரை ஆர்டிஐ பயன்படுத்தாத நபர்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுவரை ஆர்டிஐயே நான் போட்டதே இல்லை, ஒரு மனு கூட போட்டதே இல்லை. அவ்வளோதானா? சரி, பரவாயில்ல. நீங்கள் என்னன்னா குறைந்தது ஒரு ஆண்டுக்கு 100 மனு போட முடியும். அந்த அளவுக்கு இங்கே பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஹக்கீம் சொல்லி கொடுக்கும் போது நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் எழுதுறது தான் ஆர்டிஐ, அதுக்கு எந்த ஒரு ஃபார்மட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்து எதையாவது எழுதி நீங்கள் அனுப்பி பொது தகவல் அலுவலர், அதுவும் தெரியலையா, பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மதுரை மாவட்டம்னா மதுரை, தேனினா தேனி, விருதுநகர் நீங்கள் போட்டீங்கன்னா அது போட வேண்டிய இடத்துக்கு போய் உங்களை கூப்பிட்டுருவாங்க. அதனால நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் எழுத வேண்டியது தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 படி அப்படின்னு எழுதிட்டா அது பாட்டுக்கு போயிடும். அப்படி எழுதிட்டாலே முடிவு பண்ணிடுவான். இதை பூரா யாரு சொல்லி கொடுத்துருப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை டீம் ஹக்கீம் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஹக்கீம் மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஒரு ரகசியத்தை அவர் சொல்லி கொடுக்கல. என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா, கருப்பாயின்னு ஒரு ரகசியம் வச்சிருக்காரு. அந்த கருப்பாய் ரகசியத்தை அவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியே தரல. அது வேணும்னே திட்டமிட்டே அவரை மறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரமின்மையின் காரணமாக மறைச்சிட்டாரு அப்படின்றத இப்போ ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த கருப்பாய் ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் என்கிட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் போல. அதனால சொல்லி கொடுக்காம விட்டார். ஆனால் இன்றைக்கு ஹக்கீம் சொல்லி கொடுத்தது என்ன, 16 பிரிவுகள் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த 16 பிரிவுகளை எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், அது என்னென்ன பிரிவுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது ஆர்டிஐயினுடைய பிரிவுகள். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆர்டிஐ யார் யாரு போட முடியும், அதுல எத்தனை பிரிவு இருக்காங்கன்றது நான் சொல்ல போறேன். அதுல முதல் பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த பிரச்சனைகளுக்காக ஆர்டிஐ போடக்கூடிய நபர்கள். இது ஒன்றும் எழுத வேண்டியது கிடையாது, நிச்சயமா நீங்க மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க. சொந்த பிரச்சனைக்காக ஆர்டிஐ போடுவாங்க. ஐயா எனக்கு எப்போ பட்டா கொடுப்ப, எப்போ எனக்கு அந்த மகளிர் உதவித்தொகை கொடுப்ப, நிலத்தை அளப்ப அப்படின்னு சொந்த பிரச்சனைகளுக்காக ஆர்டிஐ போடக்கூடிய நபர். ஐயா கொஞ்சம் பொறுங்க. சொந்த பிரச்சனைகளுக்காக ஆர்டிஐ போடக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் அடுத்த நபர்கள் என்ன இருப்பாங்கன்னா, பொது பிரச்சனைகளுக்காக, ஐயா எங்க ஊர்ல எப்ப ரோடு போட்டீங்க, எப்ப மின் விளக்கு போட்டீங்க அப்படின்னு போடுறதுக்காக அதை பத்தி கேட்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. எங்க ஊருக்கு எப்ப தண்ணி தொட்டி கட்டுவீங்க, அந்த தண்ணி தொட்டி கட்டுனதுக்கு எவ்வளவு செலவு தொகை என்ன, இந்த ஆண்டினுடைய எங்க கிராம ஊராட்சிக்கு வந்த வரி வருவாய் என்ன, அது நில வரி என்ன, அந்த வரி என்ன, இந்த வரி பல வரி இருக்கு. அந்த வரியை கேட்கறது 2ஆம் தரம். 3ஆம் தரம் ஒரு ஆள் இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிரியை பழி வாங்குவதற்கு, அதாவது கடந்த ஆட்சியில வேற ஒருத்தர் கவுன்சிலரா இருந்திருப்பாரு, வேற ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்திருப்பாரு, வேற ஒரு எம்பியா இருந்திருப்பாரு, அவங்கள பூரா அவங்க செஞ்ச திட்டத்தையும் அவங்க செய்யாமல் அந்த பணத்தை எடுத்ததை
ஒரு ஆர்டிஐ இருக்கு. அது அரசியலா போயிடும். அதற்கடுத்து இன்னொரு நபர்கள் ஆர்டிஐ போடுவாங்க. எங்கேயாவது ஆர்டிஐ யாரு மேலேயாவது போட்டு பணம் பறிக்கிற நோக்கத்துல ஆர்டிஐ போடக்கூடிய ஒரு நபர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 வகையான ஆர்டிஐ ஆர்வலர்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஹக்கீம் சொல்லும்போது காலையில முதல் செக்ஷன் என்ன சொன்னாரு, நமக்குள்ள கடமைகள், இவ்வளவு கடமைகள் இருக்கு, இந்த கடமையெல்லாம் நீ செய்ய, இந்த கடமையை முழுதா செய்யலைனாலும் ஒரு கடமையை எடுத்து செய்யலாம். அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னாரு, 10 மரங்களை நடுங்க, 10 பேருக்கு கல்வி அறிவை சொல்லிக் கொடுங்க, 10 பேருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அஜெண்டா சொல்லிட்டு போனார். தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஸ்காட்லாந்துக்கு நிகரான தமிழக காவல்துறையின் பேரு. அது ஒரு சிலர் இருக்காங்க காவல்துறையில திறமையான நேர்மையான ஆளுகளும் இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல இதை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சினேன். எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்கிறார், எப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்ல நல்ல திறமையான அதிகாரிகளை எங்களுக்கு உளவு பிரிவு எனக்கு சொல்லணும்னு சொல்லும் பொழுது, அப்போ உளவு பிரிவு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 4 பிரிவை கொடுக்குது. என்ன நான் உளவு பிரிவை ஒண்ணுதான் வச்சிருக்கேன், நீ என்ன 4 பிரிவை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குற? இல்லை சார், இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய 4 பிரிவு அப்படின்னா. அப்படியா சொல்லியா அப்படின்னா பிறகு அப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையில நேர்மை இல்லாதவர்கள் ஆனால் இவர்களுக்கு திறமை இருக்கும். ஒரு பிரிவு அவர்கிட்ட நேர்மை இருக்கும், திறமை இருக்காது அப்படின்ற ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மையே இருக்காது திறமையும் இருக்காது இவர்கிட்ட, அப்படி ஒரு ஆளு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஆளுங்க இப்படி 3 பிரிவு. அதுக்கடுத்து 4வது ஒரு பிரிவு தான், இவர் நேர்மையாகவும் இருப்பாரு திறமையாகவும் இருப்பாரு. அதனால இந்த 4 பிரிவு இதுல யார் யாரை நீங்க எந்தெந்த இதுக்கு போடுவீங்களோ அந்தந்த பிரிவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அப்போதைய இருந்த உளவு பிரிவு எம்ஜிஆருக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு தகவலை கொடுத்து அதன் அடிப்படையில் இருந்தது. இப்படித்தான் இன்றைக்குமே அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ காவல்துறை, அதே மாதிரிதான் இன்றைக்கும் நேர்மை இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள், திறமையும் நேர்மையும் உள்ளவர்கள், அதே நேரத்தில் இது இருந்து அது இல்லாதவர்கள், இப்படித்தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட காவல்துறைக்கு மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காவல்துறையை வச்சுதான் நம்மளை மிரட்டுறதுக்கு ஒரு வேலையை செய்வாங்க. நம்ம மூலம் தவறு இல்லைன்ற பட்ச பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்தியதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் எக்காரணத்தை கொண்டும் கிடையாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்பு நம்பர் எழுதிக்கோங்க, அண்ணாதுரை, மதுரை. ஏன்னா ஹக்கீம் அவர்கள் சொன்ன பொழுது என்னன்னா, இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை கொண்டுட்டு வந்த ஆளுங்க பூரா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுன்னு சொன்னாரு. அப்துல் கலாம், கருணாநிதி, நாச்சியப்பன், அருணாராய் 4 பேருமே தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த சட்டத்தை சொல்லி கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரைக்கார ஹக்கீம். இந்தியா ஃபுல்லா இந்தியாவிலேயே நம்ம ஸ்டேட்ல தான் அதிகமா சொல்லி கொடுக்க பயிற்சி கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாடு எல்லாத்திலுமே முதன்மை தான் இந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இதுல என்ன கேட்டீங்கன்னா இந்த சட்டத்தை நம்ம தொடர்ச்சியா சொல்லி கொடுத்துருக்கோம். அது 52 வாரமும் சொல்லி கொடுத்துருக்கோம். நேஷனல் லெவல்ல தேசிய அளவுல ஒரு வாரமும் ஒரு ஸ்டேட்ல லீகல் அவேர்னஸ் நடக்குதுன்னா அது நம்ம ஸ்டேட்ல மட்டும்தான். அவர் படித்த தலைநகர்ல கூட டெய்லி வாரம் கிளாஸ் கிடையாது. பக்கத்துல இருக்க கேரளால எல்லாருமே படிச்சவங்க அங்கேயும் கிடையாது. நம்ம தான் வாரம் நடத்திட்டு பாத்தீங்களா. ஆமா, எம்ஜிஆர் வந்து உளவுத்துறைட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. ஆனா நம்ம ஹக்கீம்கிட்ட என்ன பண்ணிருக்குன்னா உளவு பிரிவு வந்து ஹக்கீம்கிட்ட தகவல் சொல்லியிருக்கு. டெல்லியில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே இருக்கு, அந்த அரங்கமே சும்மா படுத்து கிடக்கு. நீங்க என்ன வாரம் சட்டத்தை நடத்திக்கிங்கன்னு சொல்லியிருக்கு ஐபி. அப்படித்தான் சொல்லியிருக்கேன். டெல்லிக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பெரிய அரங்கம் இருக்கு, ரொம்ப நீளமான கட்டடம். உட்கார்ந்து இங்கிட்டு பார்த்தா அது சொகுசு கட்டடம். அங்கேயே வந்து சட்ட விழிப்புணர்வே நடத்தலை, நீ மதுரையில் இப்படி ஒரு ரூமெல்லாம் போட்டு நடத்துறேன்னு சொல்லி இந்திய ஐபி வந்து நம்ம ஹக்கீமுக்கு சொல்லியிருக்கு. உண்மையிலே வாழ்த்துக்கள், உண்மையிலே சட்ட பயிற்சியாளராக இருக்கக்கூடிய அவருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு யாருமே இலவசமாக எதையுமே சொல்லித்தரதே கிடையாது. நம்ம இவர் பாதிக்கப்பட்டவர் கழகத்தை சேர்ந்த கணேசன் கூட சொன்ன பொழுது உங்களுக்கு வக்கீல்லாம் இதை சொல்லித்தரமா, நம்மளாம் நிறைய வக்கீல்கிட்ட பேசியிருக்கோம். எப்பா நாங்கள் சட்டம் படித்தது வந்து சம்பாதிக்கிறதுக்கு,
உனக்கு சொல்லித்தரக்கா நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்லாம் எங்கிட்ட கேட்ட வழக்கறிஞர்லாம் ஏங்க இந்த மாதிரி மக்கள்லாம் கூடுறோம் வந்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நாங்கள் படித்தது சம்பாதிக்க படித்தோம்யா உன்னைய மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு வீடை விட்டு இப்படி ஞாயிற்றுக்கிழமை தெருவா நாங்கள் போய் சொல்லிக் கொடுக்குறக்கா படித்தோம் போய் வர முடியாதுன்னு சொன்ன ஆளுகள்லாம் எங்கிட்ட இருக்காங்க. ஆனால் அதற்கு மத்தியில் இங்கே இத்தனை பேர் வந்து நம்மளுக்கு ஒரு சட்டம் உண்மையில எல்லாருக்குமே இப்போ கூடுதலாக ஒரு தெளிவு வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப உண்மையிலே ஆர்வம் அதற்கு தான் நம்ம முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர அதனால எல்லாருமே பயன்படுத்துங்க, எந்த ஒரு சந்தேகம்னாலும் கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு என்னுடைய நம்பர் 98 43 41 66 49 அண்ணாதுரை மதுரை போட்டுக்கோங்க. நான் ஒன்று சொல்லி உண்மையிலே பயிற்சியை சொல்லித்தரத என்னுடைய தம்பி அக்கீம் அவர்கள் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்ற பொழுது நானும் ஒரு மதுரைக்காரன் அப்படின்ற பொழுது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. அங்கேயே இன்னொரு மதுரைக்காரர் அவரு கொக்குளத்துக்காரர் அவரு நம்ம சொந்தக்காரர் அவரை இது போன்றதை பண்றாங்கன்றத உண்மையிலே மகிழ்ச்சி. அனைவரும் சட்டத்தை பயன்படுத்துங்கள். நாம் உயிர் உள்ளவரை உரிமை உள்ளவராக வாழ்ந்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையான உரையை நமக்காக நிகழ்த்தி வந்திருக்காரு அண்ணாதுரை.